அடுத்து என்ன, இப்ப அல்லாஹ் நம்ம கேட்கிறோம். ஒரு மனுஷன் கேட்கறதுக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மனுஷன் கேட்டா என்ன செய்வோம், ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கிறோமே, அவன் என்னத்த கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து எனக்கு தந்தான்னு வைங்க, 1000 ரூபாய் குறைஞ்சு போயிடுங்க. 50 ரூபாய் கொடுத்தான்னு வைங்க, 50 ரூபாய் குறைஞ்சு போயிடும். அல்லாஹ் வச்சிருக்கான கஜானா குறைஞ்சிருமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கான். என்னடா எல்லாரும் வந்து கேக்குறீங்க, போங்கடா 4 பேர் கிட்ட தரலாம், ஊர்வா வந்தா அப்படி கேட்பானா? இல்ல, ஒரு பெரிய வள்ளல்னு பேர் எடுத்துட்டாரு, அவர்கிட்ட போறீங்க, ஒரு ஆள் போனா தருவாரு, இந்த 500 ரூபாய் வச்சுக்க. இன்னொரு ஆள் போனா தருவாரு. சூளமேட்டு ஆட்கள் திரண்டு போனா தருவாரா? என்னடா இத்தனை பேர் ஏற்கனவே நிக்கிறீங்க, மனுஷனா எப்படி கேட்பறா இல்லையா? அப்ப பெரிய கடையேழு வள்ளல்களா இருந்தா கூட எத்தனை பேருக்கு தருவாங்க? 5 பேர் 10 பேருக்கு தந்துருவாங்க, 100 பேருக்கு தந்துருவாங்க, ஒரு அளவுக்கு லிமிட்ல தருவாங்க. அவ்வளவுதான் அவங்க தருவாங்க. ஏன்னு கேட்டா நிறைய தின குறைஞ்சு போயிடும், அதுக்கு மேல தர இயலாது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அப்படியா? நம்ம எல்லாம் போய் கேட்கிறோம், அந்த காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது 2 பேர் இருந்தாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 600 கோடி மக்கள் இருக்கு, தர முடியும் அவளா கேட்பான? அப்படி அத்தனை பேர் வந்து கேட்ட அப்படி சொல்ல போறான்ல, எல்லாரும் கையெழுத்து கேளுப்பா. அவனுக்கு என்ன, அவனுக்கு உனக்கு தருவதில் என்ன குறை, என்ன பலவீனம்? எதையாவது ஒண்ணு அவன் நினைச்சிட்டான்னு சொன்னா ஆகும்ப ஆயிரும். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதா இருந்தா அங்க வந்து சொர்க்கத்துல வானுலகத்துல ஒரு பிரச போட்டு 1000 ரூபாய் நோட் அடிச்சு பண்டல் கட்டி வீட்டுல கொலை போறான்ல, உங்களை கோடீஸ்வரன் ஆக்கால நினைச்சான்னு சொன்னா அவன் நோட் அடிச்சு கொண்டாந்து உங்களுக்கு தர தேவையில்லை, ஆயிடுவீங்க. அவன் வேற என்ன, கோடீஸ்வரன் ஆகும், அவ்வளவுதான் அல்ல சொல்லுவான், ஆயிடுவீங்க. ஆம்பளை பிள்ளை வேணும், உடனே அதுக்கான மிஷின் போட்டு தயாரிச்சு கொண்டா தர போறானா? குடிசையை பத்துட்டு ஆம்பளை பிள்ளை விழுவுமா? வெத்துட்டு போட, வெத்துருவீங்க, அவ்வளவுதான். ஆம்பளை பிள்ளை போ, பொம்பளை பிள்ளை பத்துட்டு போ, கோடீஸ்வரனா போ, தொழிற்சாலை ஆரம்பிப்பீங்க. குன்னா அல்லாஹ் சொல்ல வேண்டிய வேலை என்ன? ஆகு ஆயிரும். இது ஆறாத செய்யன் ஐய குரலகு குன், ஆகு என்று சொல்லுவான், உடனே ஆகிவிடும். அப்ப என்ன வேறாண்ட போறீங்க? ஆகுன்னு ஆகிறது. என்னமோ அல்லாஹ் கஷ்டப்படுற மாதிரியும், அல்லாஹ்வுக்கு 4 பேருக்கு துணையா இருக்குது, இவங்க போய் அல்லாஹ் கூட தொந்தரவு பண்ணலாம போதேன்னு வீட்டு போய் கேட்போம். அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, ஒருக்கா அவளியாட்ட போவோம், ஒருத்தர் நாவூருக்கு போவோம், ஒருக்கா அஜ்மீருக்கு போவோம், ஒருக்கா ஏர்வாடிக்கு போவோம், இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலகத்துல உள்ள அத்தனை பேருடைய இன்சு ஜின்னு மனுஷன் என்ன இருக்கோ எல்லாருடைய சேர்ந்து அவ்வளவு பேருக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்கினாலும் ஒரு கடலில் ஊசியை முக்கி எடுத்தால் அந்த கடலில் எவ்வளவு குறையும் அவ்வளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறையாது. அல்லாஹ் வந்து நம்ம இருக்கிற எல்லாரையும் ஒரு 1000 கோடி தந்து விட்டான். இருக்கிற அப்படி பேரு இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு வேணாம். உலகத்தில் உள்ள 600 கோடி மக்களுக்கு ஆளுக்கு 1000 கோடி ரூபாய் அல்லாஹ் குறைஞ்சு வருமா? ஒண்ணும் கிடையாது. ஒரு கடல்ல வந்து ஒரு ஊசியை முக்கி எடுத்தால் அதுல எவ்வளவு தண்ணி ஓட்டிட்டு இருக்கு, அந்த அளவு கூட குறைஞ்சிடாது. அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான், இவ்வளவு பெரிய தாராள மனப்பான்மை உள்ளவனா இருக்கிறான், பாவிகளுக்கு தருவதற்கு தயாரா இருக்கிறான், பிறகு என்னத்துக்காக வேற இடத்துக்கு போறீங்க? அதை நம்ம பார்க்கணும்.